ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஓகேங்களா? தமிழக அரசு தான் இந்த ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. என்ன வாய்ப்புக்கு அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்னிவீர் ரெக்ரூட்மென்ட் நோட்டிஃபிகேஷன் அப்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இத நீங்க அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் 1/4/2026 ஓகேங்களா? ஆர்மி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ்ல இருந்து வேலை வாய்ப்புக்கு எடுக்குறாங்க. ஆண்கள் திருமணமாகாத ஆண்கள வேலைக்கு எடுக்கிறோம் அப்டின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லங்க. டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் புரொடெக்ஷன் ஆஃபீஸ் கவுன்சிலர் ஜாப் ரெக்ரூட்மென்ட்ல இருந்து வெளிய வந்திருக்கு. ஓகேங்களா? ஆ அது போக அ பிளாக் கோஆர்டினேட்டர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே வெளில வந்திருக்குங்க. இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். அந்த அக்னிவீர் ரெக்ரூட்மென்ட்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா, அக்னிவீர் ஜெனரல் டியூட்டி ஓகேங்களா? 17 1/2 வயசுலேருந்து 22 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 10த் பாஸ் ஆயிருந்தாலே போதும்பா. 45 மார்க் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. உங்களுக்கு ம் லைசென்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெவி மோட்டார் வெஹிக்கிளும் சரி, லைட் மோட்டார் வெஹிக்கிள் 2க்கான லைசென்ஸும் வேணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு அக்னிவீர் டெக்னிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னடா டெக்னிக்கல் அப்படின்னா, நீங்க 12த் படிச்சிருந்தாலே போதும். அதுல சயன்ஸ், பிசிக்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ்ல 50% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு 17 1/2 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வேற என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெப் அப்ளிகேஷனு, வொகேஷனல்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ரெனியூவபிள் எனர்ஜி மேனேஜ்மென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க படிச்சிருந்தாலுமே ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு அக்னிவீர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே கிளர்க் இல்லைன்னா ஸ்டோர் கீப்பர் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுலயுமே 12th வரைக்கும் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17 இருந்து 22 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க 10த்தோ இல்ல 12த்தோ படிச்சிருந்தா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு கீழேயுமே எடுக்கிறாங்கங்க. 10வது படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 8தோ இல்ல 10வதோ படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17ல இருந்து 22 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? அடுத்தது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா நெறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த அக்னிவீருக்கு என்னென்ன ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த ரீஜனல் வைஸா ஹைட்டு, செஸ்ட் என்ன அந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டா இங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துடுறேன் மக்களே. ஏன்னா 72 பக்கத்துக்கு அவங்க குடுத்துருந்துருக்காங்க. இந்த 72 பக்கத்த நம்மனால இங்க டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதனால நான் உங்களுக்கு லிங்க்க நான் குடுத்துடுறேன். நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வாய்ப்பு என்ன அப்டின்னா, இங்க டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் புரொடெக்ஷன் ஆஃபீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அத கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, ஆ என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொகுப்பூதியம் ரூ. 18,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய கீழ்க்கண்ட பணியிடத்துக்கு விண்ணப்பங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமூக பணி, சமூகவியல், உளவியல், பொதுநலம் மற்றும் ம் ஆற்றுப்படுதல் துறையிலிருந்து ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் படித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? நீங்க பிஜி, டிப்ளமோ கவுன்சிலிங்லயோ, கம்யூனிகேஷன்லயோ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கணினி இயக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதோட விண்ணப்பங்கள் எங்க இருக்கு அப்படின்னா, https://திருச்சிராப்பள்ளி.nic.in அப்படின்ற ஒரு இணையதளத்துல உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அத நீங்க டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நேர்லயோ இல்ல தபால் மூலியமாவோ நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க மக்களே. இதே மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே!